ஐயா நித்யானந்த ஐயா, இப்போ தமிழ்நாட்டு அரசுக்கு இந்த கல்விக் கொள்கையில் பெரும் மாறுபாடு. இவர் அவரை குறை சொல்கிறார், அவர் இவரை குறை சொல்கிறார். எனக்கு வரக்கூடிய 573 கோடி வரல அப்படிங்கிறாங்க. சரி, இப்போது நேற்று பேசும்போது அம்மையார் சசிகலா அவர்கள் சில விஷயங்களை சொன்னாங்க. இப்போ நம்முடைய ஜெயா திணைக்களத்தினுடைய அந்த கருத்தின் அடிப்படையில் விவரமான அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை பார்க்கின்ற போது அதில் பல எம்பவர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இன் கோர்ஸ் சாய்ஸ், அப்புறமா பல மொழிகள், மல்டிலிங்குவலிசம் அண்ட் த பவர் ஆஃப் லாங்குவேஜஸ், இது ஒரு முக்கியமான கருத்து. அதே போன்று இந்த கரிக்குலர் இன்டகிரேஷன் ஆஃப் எசென்ஷியல் சப்ஜெக்ட், ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்கில்ஸ் அண்ட் அவர்களுடைய கெப்பாசிட்டி, இதுக்கெல்லாம் மத்திய அரசு நாங்கள் நிறைய விஷயம் வச்சுருக்கோங்கிறாங்க. சரி, மாநில அரசு மத்திய அரசோடு மோதல் போக்கை கையாளாமல் இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசோ கேளுங்கள், நீங்கள் இரட்டை நிலைப்பாடை எடுக்காமல் நேரடியாக பேசி ஒரு சமாதானத்தை எடுக்க வேண்டும், ஒரு சமாதான முயற்சி எடுக்க வேண்டும். தமிழ் இருக்கின்றது, ஆங்கிலம் இருக்கின்றது, மற்றொரு மொழி நாங்கள் ஹிந்தியை விரும்பவில்லை, இல்லையால் திராவிட மொழிகள் இருக்க வேண்டும். எது? தெலுங்கு இருக்கலாம், கன்னடம் இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம், துளு இருக்கலாம், அவைகளெல்லாம். ஆக நீங்கள் இப்படியே போராடி கொண்டு 4 வருஷம் முடிந்தது. வரக்கூடிய வருமானமும் இல்லை. மத்திய அரசினுடைய ஃபண்டுங்களில் வரக்கூடிய 2000 சில்லற கோடி, 2150 கோடியும் வரல. எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ நம்ம இதை அழகாக சொல்லியிருக்காங்க. அத்தியாயம் 11 இருந்து அதனுடைய உள்கருத்து 13 வரை, 4வது அத்தியாயத்தின் 11வது பத்தியிலிருந்து 23 வரை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கரிக்குலர்ஸ் எப்படி இருக்கணும், இன்டகிரேஷன் எப்படி இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் எப்படி இருக்கணும், கேப்டிவ்ஸ் எப்படி இருக்கணும், எல்லாமே அவங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்கள் அவங்களுடைய கேப்பபிலிட்டி எல்லாம் குறித்து. அனைவருக்கும் வணக்கம். அண்ணா அவர்களுடைய பிறந்தநாளுக்காக காஞ்சிபுரத்திற்கு சென்றிருந்தார் நம்முடைய திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள். அண்ணாவிற்கு மரியாதை செலுத்தி அண்ணாவின் பெருமைகளை நினைவு கூர்ந்து, எப்படி எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் அண்ணாவை போற்றினார்கள், அண்ணாவின் வழியிலே நடந்தார்கள் என்றெல்லாம் எடுத்து விரிவாக பேசியிருக்கின்றார்கள். இன்றைக்கு அண்ணாவின் பெயர் மூச்சுக்கு 300 தடவை சொல்லி ஒரு குடும்பமாக இருந்து கொண்டு அண்ணாவையே மறக்கடிக்க செய்யக்கூடிய அளவிற்கு காரியங்களை ஆற்றுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி கூட சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது மத்திய அரசோடு இணக்கமாக செல்ல வேண்டும் என்பதுதான் அண்ணாவினுடைய ஒரு மேற்கோளாக அவர்கள் காட்டினார்கள். உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும். அது மாதிரி காட்டும் பொழுது அண்ணா அவர்கள் என்ன சொன்னாங்க? அறிவார்ந்த செயலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெரி குட் என்று இந்த சொல்லை தான் பயன்படுத்தியிருக்காங்க. செயல்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மத்திய அரசு செய்தாலும் சரி, யாராக செய்தாலும் சரி. அடி உருட்டி இதை நீ செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பலாத்காரமாக ஒரு செயலை செய்வதற்கு திணித்தால், நான் சசிகலா அம்மையாருடைய சொற்களையே சொல்லுகிறேன். சரி, அதாவது திணித்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதை அவங்க இந்த மாதிரி பேசியிருக்காங்க. அறிவார்ந்த செயலாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம், அடி உருட்டி செய்ய சொன்னால் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருக்கார்கள். அதனால் குழந்தையானாலும் பெரியவர்களானாலும் கூட பலாத்காரம் செய்து வலியுறுத்தி இதை செய் என்று சொன்னால் உளவியல் ரீதியாகவே அதை செய்ய முடியாது, யாரும் செய்ய மாட்டார்கள். இவன் என்ன எனக்கு சொல்கிறது, நான் என்ன செய்கிறது? அது அப்படித்தான். அப்போ அன்போடு சொன்னால், அது புரிய வைக்கின்ற வகையிலே சொன்னால், இது ஏன் நாம் செய்கிறோம் என்று தெரிவித்து சொன்னால் நிச்சயமாக யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த விதத்திலே அணுகுமுறை நமது இருக்க வேண்டும். ஏனென்றால் பாதிக்கப் போவது இறுதியிலே மாணவர்கள் தான். அம்மையார் தெளிவாக சொல்லியிருக்காங்க, மாணவர்கள் பாதிக்கிறாங்க உங்களோட அரசியல்னால். நான் இருமொழி கொள்கை தான், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா தலைமையில், எம்ஜிஆர் அவர்கள் தலைமையிலும் ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலும் இருமொழி கொள்கை தான், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் 3வது மொழியாக ஏதேனும் ஒரு இந்திய மொழி, திணிக்கப்படாத மொழி நமக்கு தேவை என்றால் படிப்பதிலே ஒரு பிரச்சனையும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை சொல்லுகிறார். அம்மையார் சொன்னாங்க. இதை நீங்கள் சிந்தித்து பார்த்து இதில் பொருள் இருக்குமானால் மத்திய அரசோடு கலந்து பேசி இணக்கமாக சென்று நீங்கள் மாணவ செல்வங்களுடைய கல்வியை தடை செய்யாமல், அவர்களுக்கு வரக்கூடிய நிதியை தடை செய்யாமல் அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதுபோல் இந்த சமக்ர சிக்ஷா அபினவ்
ஆமா, அபியான், அப்படின்னு சொல்றோம். அபியான் ஆமா, அப்படின்னு சொல்றோம். சமக்ர சிக்ஷா அபியானுங்கிறது சர்வ சிக்ஷா அபியான் முதல்ல இருந்தது. ஆமா, சமஸ்திர சிக்ஷா அபியான். சிக்ஷா அபியான், சமக்ர சிக்ஷா அபியான், SSA. எஸ். இப்போ இதில் வந்து அம்மையார் சொல்கிறாங்க, இதில் எங்கேயுமே எந்த மொழியும் திணிக்கப்படவில்லையே. நான் முழுவதுமாக படித்து பார்த்தேன். 65 பக்கங்கள் இருக்கிறது. 4வது அத்தியாயத்தில் 10ஆம் பத்தியில் இல்ல 11வது அத்தியாயத்தில் 11வது அல்ல சாரி 4வது அத்தியாயத்தில் 11ல இருந்து 23 பக்கம் ரொம்ப அழகா சொல்றாங்க. நான் படித்து ஆமா, பார்த்தேன். 23 4வது அத்தியாயத்தில் 11ல இருந்து 23 வரை நம்ம கையில அந்த 11ல இருந்து 23 இருக்குது. ஆமா, அழகா எடுத்து கொடுத்திருக்காங்க எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய. அதுல மிக தெளிவாக இந்த சர்வ சிக்ஷா, அதாவது இந்த சமக்ர சிக்ஷா அபியான் இதுல என்னென்ன இருக்கிறது, எப்படி 3 மொழி வரை இருக்கிறது, எப்படி பள்ளி குழந்தைகளுக்கு பாடத்திட்டங்கள் அமையும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இத்தனை காலமாக அதை ஏன் படிக்கவில்லை? இந்த நான் இப்போ படித்ததை இவ்வளவு விஷயங்கள் இருக்கே, இது உங்களுக்கு தெரியுமா? வெறும் மொழி எங்களது இருமொழி கொள்கை என்று சொல்லி நிராகரித்து மாணவ செல்வங்களுடைய கல்வியை நீங்கள் தடை செய்கிறீர்களே, வரக்கூடிய நிதியை தடை செய்யக்கூடிய அளவில் உங்களுடைய நடவடிக்கை இருக்கிறது. இப்போ ஐயா, இப்போ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் 2020 அம்மையார் சசிகலா சொல்கிற மாதிரி இந்த எம்பவர் ஸ்டூடெண்ட்ஸ் த்ரோ ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இன் கோர்ஸ் சாய்ஸ், அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பல மொழிகள், மல்டிலிங்குலிசம் அண்ட் பவர் ஆஃப் லாங்குவேஜஸ், இது வந்து தான் எந்த மொழி என்னங்கிறது. அப்புறம் மூன்றாவது அவர்கள் சொல்வது இந்த கரிக்குலர் இன்டகிரேஷன் ஆஃப் எசென்சியல் சப்ஜெக்ட் ஸ்கில்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ். ஸோ இதை படிச்சுட்டு மாநில அரசின் அறிவுசார் தளம் இதில் இந்த பிரச்சனை இருக்குன்னு பேசினா செய்தியாக வந்திருக்கும். எதுவுமே திராவிட முன்னேற்ற கழக அரசு பேசவில்லை. இந்த டிராப்ட் கையில் அழகா எமது திணைக்களம் ஜெயாத்திரை, அப்ப அதை குறித்து பேசுவதற்கு இவர்கள் படிக்கவே இல்லைங்க. அப்புறம் பேசுறது சொல்லுங்க. இப்போ ஸ்கில்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி சொன்னாங்க. அது இன்னொரு புரிகிற மொழியில் நான் சொல்லணும்னு சொன்னால் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்காலர்ஷிப்பு ஒன்று இருக்குது, ஸ்கில்னு ஒன்று இருக்குது. ஸ்காலர்ஷிப் இஸ் நாட் எ ஸ்கில். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸ்கில் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஸ்காலர்ஷிப். அது தனி. ஆமாம், லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் ஆர் டிஃபரெண்ட். அது அம்மா வந்து தெளிவாக எளிய மனிதர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பேச்சா எளிமையாக எல்லாருக்கும் புரியும். அதனால சசிகலா அம்மையார் சொன்ன கருத்தின்படி நீங்கள் இதையெல்லாம் முன்னரே படித்திருக்க வேண்டும். படிக்காமலேயே நீங்கள் இத்தனை நாள் கிடப்பில் போட்டுவிட்டு இன்னும் ஓராண்டு தான் இருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் படிக்காமல் வேண்டுமென்றே மோதல் போக்கை கையாளுகிறார்களா? இந்த சந்தேகம் உறுதிப்படுத்துகிறாங்க. அவங்க இல்லை, மோத வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட மோத முற்படுகிறார்கள். ஆமா, 573 கோடி வரலன்னு சொல்றாங்க. அவர்களை பற்றி கூட நீங்க சொன்னீங்க, அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேள்வி கேட்ட பொழுது இணக்கமாகத்தான் செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். நாம் மத்திய அரசோடு இணக்கமாக சென்று நம்முடைய மாநிலத்திற்கு என்ன கிடைக்கும் என்பது செய்வதுதான் அறிவார்ந்த செயல். அந்த அறிவார்ந்த செயலை எம்ஜிஆர் அவர்களும் செய்தார்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் செய்தார்கள். 1980 டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாலிசி எடுத்தார்கள். அவர்கள் மரணிக்கும் வரை 1987 டிசம்பர் 24 வரை மைய அரசோடு உறவோடத்தான் இருந்தார். கருத்து வேறுபாடு இருக்கலாம், மொழி கோட்பாடுகள் வேறாக இருக்கலாம், எது வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்தில் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் நாம் இருவருமே விரோதிகள் அல்லவே. நாம் நாட்டுக்காகத்தானே உழைக்கிறோம், மக்களுக்காகத்தானே உழைக்கிறோம். எது சரியானதோ அதை பேசி நாம் இறுதி முடிவுக்கு வந்து விட முடியும். பேசினா தானே வர முடியும். நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்குறாங்க. மத்திய அரசோடு 40 பேர் போய் என்ன லாபம்னு கேட்குறாங்க. நீங்கள் 40 பேர் எதுக்கு போனீங்க? இது கூட உங்களால் பார்க்க முடியலன்னா என்ன வேலை உங்களுக்கு? போய் நீங்கள் தானே பேசணும். மௌனியாக உட்காந்துட்டு இருக்கீங்களே, என்ன பேர்? ஒரு ஸ்பெக்டேட்டர் கேலரிஸில் உட்காந்து என்னது கார் ஷோ பார்த்த மாதிரி உட்காந்துருக்கீங்களே, என்ன லாபம்? ஆமாம், அதான் கேட்டாங்க. அது மாதிரி சொல்கிற பொழுது தான் அண்ணா அவர்கள் அரிசியின் முக்கியத்துவத்தை சொல்லி 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய ரேஷன் அரிசி கூட கொடுப்பதில்லை என்று சொன்னார்கள். அரிசி பருப்பு கூட ரேஷன் எல்லாமே விளம்பரமாக தான் இருக்கு. விளம்பரம் தான், முழுக்க விளம்பரத்திலேயே தங்களை வளர்த்து கொண்டு விளம்பரத்தின் மூலமாக அவர்கள் மக்கள் மத்தியில் இருக்க விரும்புகிறார்கள். இறுதியாக ஒரு கருத்தை சொன்னார்கள். இந்த படிப்பு அல்லாமல் இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னால், மாணவர்களுக்கெல்லாம் இப்போ நிதி உதவி தருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அந்த நிதி உதவி நீங்கள் கொடுப்பது மாணவர்களுடைய படிப்புக்கு பயன்பெறுகிறதா என்பதை பார்க்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? ஆக நீங்கள் உரிமை தொகை என்று கொடுக்கிறீர்கள், அது சரியான வழியிலே பயன்படுத்துகிறதா என்பதை பார்க்க வேண்டாமா?
ஓட்டுக்காக காசு கொடுக்க வேண்டும் என்று மட்டுமே நினைக்கிறீர்களே தவிர கொடுக்கின்ற காசு பயனுள்ள காசாக மக்களுக்கு பயனுள்ளதாக அமைகிறதா என்பதை பார்ப்பதும் உங்களுடைய கடமைதான், அரசினுடைய கடமைதான் என்று சசிகலா அம்மையார் பேசுவோம். நம்ம நிறைய பேசுவோம். தமிழ்நாட்டில் இப்போ நம்ம இந்த தரவுகளை பேசுவதற்கு இப்போ நேரம் இல்லை, சிறப்பாக எல்லாமே பேசிட்டோம். தமிழ்நாட்டின் அதாவது கேட்பதற்கு நாதியற்ற ஒரு சூழலாக மாறுவது அபாயகரமானது. தற்போதைய நிலையை அம்மையாருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு வலுவான எதிர்க்கட்சி தேவை எப்படி பார்க்கிறீர்கள்? சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அம்மையார் பேசிய எதையும் பேசியதாக நாம் பார்க்கவில்லை. அதுதான் கேள்வி, யாரும் பேசுகிறதா தெரியல. எதிர்க்கட்சியினுடைய பொறுப்பு அது. மீண்டும் நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சிப்படத்தில் அமர வைக்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட வேண்டும் அல்லது செயல்படுவோரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கரெக்ட். ரெண்டுக்குமே வழி இல்லை. இப்போ இருக்கக்கூடியவர் தான் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. வழிகாட்டக்கூடிய ஆளுமை உள்ளவர்களை அடுத்து சேர்க்கக்கூடாது என்று இருக்கிறார்கள். அதனால் நஷ்டம் யாருக்கு? இது கட்சிக்கான நஷ்டம் இல்லை, இது நாட்டு தமிழகத்துக்கான நஷ்டம். நஷ்டம் தானே? ஆமாம், பெரிய நஷ்டம், பெரிய தமிழகத்துக்கான நஷ்டம். தமிழகம் அழிந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில். இது ஒரு தீய சக்தி. முன்னிருந்தே அப்படி தான் சொல்லியிருக்கிறோம். அதனால தான் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் முதலீட்டாரை பார்க்குறீங்க, வெளிநாட்டுக்கு போகிறீங்க, எத்தனை முறை போகிறீங்க, எவ்வளோ கோடிங்கிறீங்க, 63 லட்சம் பேருக்கு வேலை, 60,000 பேருக்கு வேலை, 11,000 பேருக்கு வேலை, மறைமுக வேலை, எல்லாம் மறைமுக வேலை, நேர்முக வேலை எல்லாம் பேசுகிறீங்க. இப்போ இதுக்கு எல்லாமே எது சாத்தியப்படுத்தி இருக்கிறீங்க இந்த 4 வருஷத்தில்? வெரி புவர் எக்ஸிக்யூஷன். அதனால் இல்லை, there is MOU is only for ஐவாஷ் கண் துடைப்புக்காக புரிந்துணர்வு, அவ்வளோதான். அதான் அவங்க சொல்கிறாங்களா 631 போட்டு எத்தனை கொண்டு. அதனால் செங்கலை தூக்கி எய்ம்ஸுக்கு போகலாம். இது எதை தூக்கிட்டு போகிறது? இந்த MOU காகிதத்தை தான் காட்டணும். சாதிச்சது இதுதான் காகிதம், MOU. ஆக 4 வருஷமாக ஒன்றுமே செய்யலை. அதனால தான் அவங்க அரசியல் மொழி அல்லாமல் பாமர மக்கள் மொழியில் கேட்கிறார்கள். ஒரு ஒயிட் பேப்பரில் கொடுங்க, நீங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளவு பணம் உங்களுக்கு வந்திருக்கு, முதலீடு எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் வெள்ளை அறிக்கை கொடுங்க.